அங்க ஒரு சூரியன் இங்க ஒரு சூரியன் அடிச்சு நிறைய நாள் அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் ஜோவேல். ஓகே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லிட்டோன்னா வேறு எங்கேயும் இல்லை, மறுபடியும் எங்கட வீட்டை தான் நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம். என்ன வீட்டை தான் நிற்கிறோம். என்ன காரணம்னு சொன்னால் இன்றைக்கு மழையும் திடீரென்னு இன்றைக்கு ஒரு மழையோட மழை இல்லாட்டி மழை இல்லாட்டி எங்கே போகிறோம், இங்கே நிற்க போகிறோம். மழை இருக்கோ இல்லையோ வீட்டை தான் நிற்க போகிறோம். அதை கமெண்ட்லையும் கேட்டிருந்தீங்க, ஒரே வீட்டை தான். உண்மையும் அதுதான், வீட்டை தான் நிற்கிறோம். போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தால் தான் நாங்களும் போகலாமே. அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள்ட வீட்டை தான் நாங்கள் இன்றைக்கி நிற்கிறோம். இன்னைக்கு நாங்கள் வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், இன்னைக்கு நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாங்கள் வந்து ஆன்லைனில் ஒரு பொருள் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் அதுவும் முக்கியமாக ஜோவேலுக்காக தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். உண்மைதான். உண்மையில் ஆர்டர் பண்ணி எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே வந்துட்டு அந்த பொருள் 3 நாளுக்குள்ளே எங்களுக்கு வந்துட்டு, உண்மையிலே கட்டாயமாக அந்த பொருள் வந்து எங்களுக்குன்றதை விட எனக்கு வந்து உண்மையில தேவையான ஒரு சாமான் உண்டு. அது 3 நாளுக்குள்ளே எங்களுக்கு கிடைச்சிட்டு உண்மையில ஒரு சந்தோஷம். ஆனால் ரொசாயினியும் எனக்கு கட்டாயம் அது தேவைப்படும், ஜோவேலு கட்டாயம் இதற்கா செய்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லித்தான் ரொசாயினியும் உண்மையில ஆர்டர் பண்ணதான். நான் ஆர்டர் பண்ண கூட எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு தெரியாத. இப்போ கையில் கிடைச்சோன்னா தான் எனக்கு தெரியும். அப்போ நான் உண்மையில அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டேன். உண்மையா ரொசாயினி அக்கறை எடுத்து வச்சிருக்கிறீங்க, உண்மையில தேங்க்ஸ் என்று சொல்லி. கட்டாயமா உண்மையில வந்து நிறைய பேருக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்கலாம். ஏன்னா அது நிறைய பேருக்கு வயசு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இப்படியான பிரச்சனைகள் வந்து கொண்டு. ஆனா இதுக்கு இப்ப என்ன உண்மைதான். அப்ப நாங்க அதை என்ன பொருள் இடத்துக்காக வாங்கின நாங்கள்ன்றத சொல்லி நாங்க எங்கட வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பார்ப்போம். சரி, அப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நாங்கள் இன்னொரு பிரச்சனைக்காக அந்த பொருளை நாங்க ஆர்டர் பண்ணி நாங்கள்ட்ட சொல்லி சொன்னால், உண்மையாவே பாத்தீங்கன்னா ஜோவேலுக்கு வந்து இப்போ ஒரு 4-5 மாசமாவே தலையில உள்ள முடி சதியா கொட்டுப்படுதுன்னு சும்மா தலையில எண்ணெய் வச்சு கொண்டு கையால எண்ணெயை பூசி கொண்டு இருந்தாலே அப்படியே கையில ஃபுல்லா தலைமுடி வருது. அப்படியே 2 கையிலையும் தலைமுடியா கிடக்கும், அந்த அளவுக்கு முடி கொட்டுப்படுது. அப்ப நாங்க என்னன்னு சொன்னாங்கன்னா, மருந்து கடையில போய் குளுசை வெட்டினாங்களா, அவர்கிட்ட கேட்டாங்களா, அண்ணா அப்படி சரியா முடி கொட்டு, அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்ல. அப்ப அந்த அண்ணா சொல்லியிருந்தார், நீங்க இந்த குளுசையை பாவிச்சு பாருங்க, பாவிச்சா நிறைய பேர் வாங்கிட்டு போறது, நீங்க இந்த குளுசையை போட்டு பாருங்க, போட்டு பார்த்தா சிலது உங்களுக்கு தலைமுடியெல்லாம் கொட்டுறது நிற்கும்னு சொல்லி. சரி பரவாயில்ல, என்னாலும் போட்டு பார்ப்போம்னு சொல்லி அந்த நாங்கள் குளுசை காட்டும் வேண்டி பாவிச்சினாங்க. 1 மாதம் அப்படி வேண்டி பாவிச்சினாங்க. அப்போ அந்த வேண்டி பாவிச்சு மேலே வித்தியாசம் தெரிய இல்லை. அப்போ எந்த பொருளுமே குறைஞ்சது இப்போ 5 நாளோ 10 நாளோ பார்த்து வேலை இல்லை, குறைஞ்சது 1 மாதத்துலையாவது அந்த பொருள் வித்தியாசம் எங்களுக்கு தெரியும். அப்போ சரியான நாங்கள் அந்த குளுசையை வேண்டி 1 மாதம் வந்து ஜோவேலும் போட்டோங்க. நான் அந்த குளுசை போட்டு பார்த்தது, அதில் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை. தலைமுடி வந்து அப்படி தான் கொட்டி கொண்டு போகுதுன்னு ஜோவே. சில குளுசைல் வந்து உண்மையில 1 மாதத்துக்குள்ள ஆன்சர் பண்ணும். சில நாங்கள் டேப்லெட்டில் எடுக்க பார்த்தோம்னு சொன்னால் சில நேரம் அது வந்து 3 மாதம் வருஷ கணக்கும் ஆகும். ஆனா இது வந்து 1 மாதத்துக்கு போட்டா காணும் அப்படின்னு சொன்னதேன. 1 மாதத்துக்கு நீங்க போட்டுட்டு அப்புறம் அங்கால 20 நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னது. ஆனா நாங்க 1 மாதம் மட்டும் நாங்க விடாம போட்டுனாங்க. ஆனா போட்டும் அது வந்து ஆன்சர் பண்ணல. அதோட ஜோவேல் இருந்தாலும் 1 மாதத்துல வித்தியாசம் தெரியும் தானே. போட்டு ஒரு கொஞ்சம் முடியனா ஒரு முடி கொட்டுற தன்மை ஒரு கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அது அந்த அளவுல தான் இருந்தாங்க. ஒரு ஆட்களுக்கு ஒரு மாதிரி ஆன்சர் பண்ணுவோம் தெரியும். சில பேருக்கு 1 மாதம் உடம்பு நிலையில பொறுத்த அது குளுசையில பத்தி நாங்க குறை சொல்லல உண்மைதான். அது எங்கட சூழ்நிலைக்கு எங்கட உடம்பு வாசிக்கு அது உண்மையாவே ஒத்து வரையில. அதுவும் இந்த உடம்பு வாசிக்கு ஒத்து வரையில. அதுதான். அப்ப
அப்படியே பார்த்துட்டு தான் ரொசாயனி கடும் முடிவு ஒன்று எடுத்து ஆன்லைனில் ஓட பண்ணி எடுத்தது. உண்மையாக எனக்கும் எனக்கு கவலையாக இருந்தது என்னன்னா என்ன ஒரு வயசு போடுறாங்க பரவாயில்ல சரி முடி கொட்டு நான் கொட்டட்டுக்கு வந்து விடலாம் அது என்ன தலைமுடி வளர்க்க விழுந்தா விளையாட்டுக்கு வைக்கிற வயசு போயிட்டு தானேன்ட்டு விடலாம். உண்மையாகவே ஜோவிலுக்கு வயசும் குறைவே 19 வயசு தானே. அப்போ ஜோவிலுக்கும் வயசு குறைவு பாவம் வழியிலாம் திரிட்டாது தானே. அப்போ இப்படி தலைமுடியும் கொட்டி கொண்டு போனால் ஜோவல்ல என்ன காட்டா உள்ள வழுக்கு அடிச்சு கொண்டு திரிக்க வேண்டியது இருக்கிறத வச்சு என்றாலும் காப்பாற்றுவோம்னு பார்த்தாலும் அதுதான் அது சரி வரையில. அப்போ உண்மையாக எனக்கும் பாவமாக இருந்தது. எனக்கு உண்மையாக பாவம் கவலையாக இருந்தது. இன்னும் இப்படி கொட்டி கொண்டு போகுது இப்படியே விட்டால் எங்கே போப்பான் இல்லையான்னுட்டு சரி நானும் என்ன செய்யறது சரியானுட்டு உண்மையாகவே ஒரு ஃபோனில் தான் நான் கொண்டு பார்த்துருந்தேன். ஃபோனில் தான் பார்த்துருந்தேன் நான். அப்போ எனக்கு ஃபோன்லையும் பார்த்து அப்போ இன்னொரு ஆட்டையும் நான் கேட்டிருந்தேன் அதை பற்றி. அப்போ அவையிலும் சொல்லியிருந்தது அந்த எண்ணெயை பற்றி. அப்போ சரி என்று ஒரு எண்ணெய் ஒன்று நான் அந்த ஆன்லைனில் தான் பார்த்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். உண்மையாக தான் அந்த ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்து எங்களுக்கு யூஸ் பண்ணி வித்தியாசம் இருக்குன்றெல்லாம் சொல்லியிருந்தது. அப்போ அந்த கமெண்டில் பார்த்துருந்தேன். அப்போ உண்மையாகவே ஆன்லைனை பொறுத்தளவு இல்லாமல் நம்ப இல்லாது நூற்றுக்கு 100% உண்மையும் இல்லை அது பொய்யும் இல்லை அது சொல்லே இல்லாத அந்த விஷயங்களை. அப்போ நாங்கள் என்ன செய்யறது எல்லாத்தையும் நம்ப இல்லாத சரி இதே என்ன ஒரு நம்பிக்கையாக எடுப்போம். மற்ற கமெண்ட்லையும் கிடந்தது எங்களுக்கு பிரியோசனமாக இருந்தது. உண்மையாக அதில் நல்ல ஆன்சர் தெரிஞ்சான்னு சொல்லி இருந்தது. அது உண்மையோ பொய்யோ அது எங்களுக்கு தெரியாது. அப்போ உண்மையாகவே நான் அந்த ஒரு இதை பார்த்து தான் அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் நான் அந்த எண்ணெயை நான் ஆர்டர் பண்ணி கொடுத்தேன். நான் ஆர்டர் பண்ணி கொடுத்து 3வது நாள்லேயே அந்த எனக்கு எண்ணெய் வந்து கிடைச்சது. என்ன ஆனால் அந்த பார்த்த கொமெண்ட்ல கூடி ரொசாயனி ஒருத்தரும் அந்த அதுக்கேற்ற மாதிரி சக்ஸஸ் ஆகையில் ஃபெயிலியர்ன்னு சொல்லி ஒருத்தரும் போடல. ஒருத்தரும் நான் முழு கமெண்ட்டையும் படிச்சேன். நான் எடுக்க போறேன் தானே அந்த கமெண்ட்ல பார்த்து தப்பா எதுவும் போட்டு கிடக்கோ பொய்யன்னு சொல்லி போட்டு கிடக்கோ சொல்லி பார்த்தோன்னா அப்படியான ஒரு விஷயமும் இல்லை. நல்ல ஒரு ப்ராடக்ட்னு சொல்லி தான் போட்டிருந்தாரு. அப்போ அந்த ஒரு நம்பிக்கையில நானும் அந்த எண்ணெயை எடுத்தேன். சரி ஒரு யூஸ் பண்ணி பார்ப்போம் குளிசையும் போட்டு பார்த்தது சரி வரையில. சரி இந்த எண்ணெயாவது வச்சு பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு பலன் கிடைக்கும் தானேன்னு சொல்லித்தான் நான் அந்த எண்ணெயையும் ஆர்டர் பண்ணி நான் உங்களுக்கு. அதோட நாங்கள் இதுக்கு முன்னுக்கும் நிறைய எண்ணெயில் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். அதுதான் நாங்களும் ஒரு எண்ணெயில் எடுத்தனாங்களா சரியே வரவே இல்லை. 5000க்கு ஆர்டர் பண்ணி எடுத்தேன். அப்படியெல்லாம் 50 அதெல்லாம் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். அதுவும் உண்மையாகவே சரியே வரையில. அப்புறம் அங்கால 2500 ரூபாய்க்கு ஒரு எண்ணெய் ஆர்டர் பண்ணி எடுத்தனாங்க. அதுக்கும் சரி வரையில. ஆனால் ரொசாயனியும் என்ன விடையில இப்படியாச்சும் அந்த தலைமுடி கொட்டுறதை நிப்பாட்டணும்னு சொல்லித்தான் நாளும் சரியான கடும் போராட்டமா இருந்தால் என்னென்ன எடுத்து கொடுக்கணுமோ அவ்வளவும் எடுத்து கொடுத்தது. ஆனா அதுவும் ஆன்சர் பண்ணல. அப்ப கடைசியா இப்படி ஒரு எண்ணெய் எடுத்திருக்கு என்ன எடுத்திருக்கிறோமோ. அப்ப அந்த இந்த பெயர் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அரபோயில். அப்ப அந்த அரபுக்காரராக செய்யப்பட்ட அந்த ஆயில்னு சொல்லி அப்போ அதில் ஒரு ஆள் தான் அந்த எண்ணெய் சம்பந்தமாக கதைச்சி கொண்டு இருந்தார். அதுவும் அந்த எண்ணெய் இந்த முடி இந்த ஹெடிங்னு சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு அவசரமாகவே முடி வளரும். அப்போ அந்த ஒரு ஹெடிங்கை பார்த்துட்டு நான் சரி இந்த எண்ணெய் கட்டாயம் எடுக்கணும்னு சொல்லியே நான் தீர்மானிச்சிட்டேன். அவசரமாகவே முடி வளரும் உங்களுக்குன்னு சொல்லி. அப்போ உண்மையாக நான் கதை கேட்க பார்த்தீங்கன்னா உண்மையா அந்த என்ன சொல்றது உண்மையாவே வளரும். இதை வச்சு பாருங்க அவ்வளோ ஒரு நம்பிக்கை. தலையில உள்ள பிரச்சனைக்கு எல்லாம் தலைவலி இருந்தா கூடிய அந்த தலைவலி இல்லாம போகும். வழுக்க விழாது. மற்றது தலைமுடி கொட்டுறது இருந்தா தலைமுடி கொட்டுறது உடனடியா நிற்கும். அப்போ உண்மையாவே எங்களுக்கு உங்களுக்கு கட்டாயம் ஒரு உகந்த ஒரு இதுதானே சொல்லித்தான் நான் அந்த நேம் எடுத்தேன். நானே விளம்பரப்படத்தைக்குள்ள அப்படித்தானே சொல்லுவாங்க. நாங்க அதை நம்பித்தானே நாங்களும் ஏற்கனவே எடுத்தேன். ஆனா இதுக்கு இந்த வந்த கொமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையில ஒரு நல்ல கொமெண்ட். அப்ப அதுல பார்த்துதான் நாங்களும் எடுத்தது. அப்ப இதுவும் சரியா வரமோ வரலையோங்க தெரியாது. ஒரு நம்பிக்கையில எடுத்துனாங்க. அப்ப நாங்க வாங்க பாப்போம் எந்த என்ன நாங்க எடுத்துருக்கோம்ன்றதை உங்களுக்கு காட்டுவோம். என்ன பாத்தீங்கன்னா இதன் ஒண்ணுல என்ன பின்னேரம் தான் வந்தது. என்ன பின்னேரம் வந்தது. அப்ப நான் இன்னும் அதை உடைச்சு பார்க்கவே இல்லை. அப்படியே வீடியோக்கு இதை காட்டி காய்ப்போம் உடைக்கவே இல்லை. இப்போ கத்திரிக்கொண்டு உடைச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே பழத்தோட வந்ததோ இல்லையோ அதுவும் தெரியல. பயமா கிடக்கு. நான் இன்னும் உடைச்சும் பார்க்கல. பாப்போம் அந்த இந்த போட்டோ கிடக்கு. அதுவும் அந்த ஒயிலும் இதுவும் ஒன்று பார்த்துட்டு நாங்க பார்க்கலாம். என்ன படங்களும் சிலது அனுப்ப மாட்டாங்க. எனக்கு படம் அனுப்பினது இந்த நோயில்னு சொல்லி அனுப்பினது. அப்ப அந்த படமும் இந்த ஒயிலும் ஒரே மாதிரி கொண்டு அதை பார்ப்போம். அதான் பார்க்கணும். கோவிலுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இது.
கத்திரிக்காய் நல்ல பெருசா கிடாது. வெட்டுவோம் என்ன? வெட்டுங்க. இது என்னத்துக்கு எங்களுக்கு? ஆனா என்ன திருப்பி பெருசா வார அளவுக்கு சான்ஸ் இருக்காது தானே? அப்படி ஆன்லைன்ல எடுத்து அப்படியே வந்திருக்கு. ஐயோ முன்னோருக்கா அப்படித்தான் வேற ஒரு ஆள் கேட்டது ஆர்டர் பிடிச்சான்னு சொல்லி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள். அப்ப நான் ஆர்டர் பண்ணி கொடுத்துருவான்னு கடவுள் அதுவும் காசும் கொடுத்து அந்த டெலிவரி நான் போயிட்டேன். அப்ப சரின்னு சொல்லி நானும் ஓப்பன் பண்ணி பாக்குறேன். அது நான் சொன்ன பொருள் ஏதோ வந்த பொருள் ஏதோ பிறகு அந்த போன் நம்பருக்கு கோல் எடுத்து பாக்குறேன். போனும் வேலையும் செய்யல. அப்படியேதான் கிடந்தது. அநியாயம். இப்படி எல்லாமே ஒன்றுல நம்ப இல்லாத உண்மையா செய்யறாங்களும் இருக்கு, பொய்யா செய்யறவங்களும் இருக்கு. அதை நாங்க என்ன நம்புறது என்ன? இங்க பாத்தீங்கன்னா இது வேறங்க இதுக்குள்ளேயும் ஒரு பேக்கிங். ஆனா பாப்பா முருகா படத்தை லைட்டா தெரியுது. அதுதான் இப்படி ஒரு கலர்லாம் இருந்தது. என்னப்போ ஜெலி கிடக்குது. வேற வேண்டு வேணுங்க முடைங்க பாப்பா. அப்படியே வெட்டுங்க. அப்புறம் என்ன வேணும்? உரிக்கல அவங்க இந்த பேக்கிங் எல்லாம் வந்து உரிக்கல. இதுதான் எங்களுடைய நாங்க ஆர்டர் பண்ணின எண்ணெய். அதே படம் தான், அதே எண்ணெய் தான், இதே இதுதான் பாத்தீங்கன்னா. இதான் வந்து எங்களோட எண்ணெய். இந்த பேர் வந்து அரப் பாருங்க. இதான் ஒயில் என்ன அரப் ஆயில். இது பாத்தீங்கன்னா இது 100 மில். 100 மில். இந்த விலை பாத்தீங்கன்னா 1400 ரூபா. 1400 ரூபா. டெலிவரி காசு வந்து 380 ரூபா கிட்டது. மொத்தமா 1780 ரூபா இந்த எண்ணெய்க்கு முடிஞ்சது. அதாவது 100 மில் எண்ணெய். ஆனா பரவாயில்ல 100 மில் தாராங்க. சிலது வந்து 50 மில் கூடி எண்ணெய் விற்கிறோம். அதுவும் கிட்டத்தட்ட அந்த 2000 விலைக்கு தான் 50 மில் விற்கிறோம். இது 100 மில் நல்ல ஜோவேலுக்கு அப்படிங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு காணும். பேரங்கோல அழி கிடாக்கு நன்மைன்னு சொல்லி நல்ல முறையில் முடி வளருமாம், வழுக்கை ஏற்படாது, முடி உதிர்வை தடுக்கும், மற்றது என்னென்ன மேன்மையானதாக முடியை மாற்றுமாம். எழுதியும் கிடாக்கு. நல்ல முறையில் முடி வளரும், வழுக்கை ஏற்படாது, முடி உதிர்வை தடுக்கும், மேன்மையானதாக மாறும், முடியை மாற்றும். மேன்மையானதாக முடியை மாற்றுமா? உண்மையாவே எங்களுக்கு வந்து முடி வந்து வளராட்டிக்கும் பரவாயில்ல, இருக்கிற முடி வந்து ஜோவேலுக்கு இருந்தாலே காணுமே. இது நாளுக்கு நாள் முடி அப்படி ஓவரா கொட்டி கொண்டு வருமே. என்னை பார்க்கவே பயமா கிடக்கு அந்தளத்துக்கு. எங்களுக்கு கூட்டி முடி கொட்டினா கூட அவ்வளோ பாதிப்பு தெரியாது. கேர்ள்ஸாக்களுக்கு முடி கொட்டினாலும் பெருசா தெரியாது. ஆனா இது பாய்ஸாக்களுக்கு கொட்டுனா அப்படியே தெரியும் வித்தியாசம். எனக்கு அடர்த்தியெல்லாம் குறைவு தானே. அதுவும் ஜோவேலுக்கு அடர்த்தின்றதே இல்லை. சரியான குறைவு முடி என்ன. அதோட எனக்கு ஒரு சனி முதல் கொஞ்சம் கொட்டுறது குறைவு. இப்பதான் உங்களுக்கு நல்ல முடி எல்லாம் இருந்தது. ஆனா இப்போ கிட்ட ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள இருந்து 6 மாதத்துக்குள்ளதான் இந்த பிரச்சனை வந்து பயங்கரமா போட்டு எனக்கே தெரியும். அதோட என்ன சொல்லுங்க, நாங்க டெய்லி எங்க வெளியில அடிக்கடி ஹெல்மெட் போடுறோம். மற்றது வேலைக்கு போனா தொப்பி போடுறோம். தொப்பி அல்லது பாலிகேட்ல வந்து உண்மையில இப்ப ஹெல்மெட்டை போட்டுட்டு கலட்டுனாலே முடி உள்ளுக்கு எக்கச்சக்கமா இருக்கும். உங்களுக்கு தலைக்கு இப்படி கசக்கி எண்ணெய் வச்சாலே கையெல்லாம் கையில 2 கையிலையும் முடி வருது. அப்படி வர்றதே அதோட இப்ப இந்த 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள எனக்கு பயங்கரமா போட்டு சீப்பால இழுத்தாலே சீப்புல முடி எல்லாம் அப்படியே இருக்கும். ஆனா சில பேருக்கு வந்து கொஞ்சம் வயசுகள் போய் கொட்டுறது வேற விஷயம். உண்மையா அது பிரச்சனை இல்லை. ஒரு வயசு போய் முடி கொட்டின்னு சொன்னா அது உண்மையாவே கணக்கெடுக்க தேவையில்லை. ஆனா ஜோவேல இளம் முடி இல்லாட்டி டபுள் சூரியன் அடிக்கும். அங்க ஒரு சூரியன் இங்க ஒரு சூரியன் அடிக்க வேண்டிய சோக்கா இருக்கும். வெளியில வலிக்கிடுச்சு. நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன். நான் என்ன செய்வேன், முடி ஃபுல்லா அப்படியே போயிட்டேன்னு சொன்னாரோ சாணி ஃபுல்லாவே அப்படியே முட்டை போட்டு நான் ஃபுல்லாவே மொட்டை போட்டுருவேன். சும்மா அந்த பின்னுக்கெல்லாம் தொட்டெல்லாம் வளர்க்க மாட்டேன். ஃபுல்லா மொட்டையை போட்டு ஒரு கண்ணாடி ஒன்று அடிச்சு சோற்றை அடிச்சா சரி. வெள்ளூருண்ட மாதிரி இருக்கு முட்டாளே எல்லாம் ஜோவேண்டதெல்லாம் அம்மா டியண்ட மாதிரி. உண்மையாவே அந்த நிலைக்கு வரக்கூடாது. இந்த ஒயில் விடா அது அந்த அளவுக்கு நான் நினைக்கிறேன். அதுவும் பாவனை முறை போட்டிருக்கணும். மாலை நேரம் அல்லது தூங்கும் முன் உச்சம் தலையில் எண்ணெய் ஊற்றி
மசாஜ் செய்யணும். ஓ அப்படித்தான். எனக்கு வயசுலையும் அந்த அண்ணா போட்டிருந்தாலும் நல்ல ஒரு விளக்கமா நான் கேட்டேன், நான் எப்படி இது பாவிக்கிறேன்னு சொல்ல அது சொன்னேன். நித்திர போறதுக்கு முதல்ல இரவுல தானே பாவிக்கட்டாமாம், பகல் பாவிக்க விடாமாம். இரவுல நல்லா எண்ணெய் எடுத்து கையில எண்ணெய் எடுத்து நல்லா ஃபுல்லா தலைக்கு ஃபுல்லா அப்படியே பூசிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மட்டும் மசாஜ் கொடுக்கணுமா தலைக்கு. அப்ப மசாஜ் பண்ணதால நல்ல மாமா. அப்ப இரவுல மட்டும்தான் வைக்கலாம். இரவுல மட்டும்தான் பாவிக்கட்டாங்க. அப்ப நாங்க பகல் வச்சுட்டு வேலையில இல்ல இல்ல அப்படி பகல் பாவிக்க வேணாம்னு சொன்ன. என்ன காரணம் தெரியல. இரவுலதான் நீங்க பாவிங்க, இரவுல பாவிச்சாதான் நல்ல சொல்லி சொன்னவர். அதோட இன்னொரு விஷயம் சொன்னவர் என்னன்னா, நீங்க இந்த எண்ணெயை வந்து டெய்லி வைங்கோ, அதோட தொடர்ந்து 3 மாதம் பாவிக்கலாம். எழுதி இருக்கு பாவனை முறைன்னு அதுவும் எழுதி இருக்கு. 3 மாதங்கள் தொடர்ச்சியாக செய்து வரவும் என்று போட்டிருக்காங்க. நாங்களும் வந்து உடனே எடுத்த வாக்கு இது என்ன இன்னும் வேலை செய்யலைன்ற ஒரு கொஞ்ச நாள் பூசிட்டு நாங்க அதை எதிர்பார்க்கல. அவர் சொல்லுமா போல சரி 3 மாதம் பண்ணாலும் வெயிட் பண்ணி தான் பூசி பார்ப்பாங்க. வழி இல்ல. கட்டாயம் இந்த எண்ணெய் முடிய 3 மாதம் எடுத்து வைக்கத்தான் போறேன். பரவாயில்ல, அது விலை முறையில பரவாயில்ல. வேண்டக்கூடிய மாதிரி இருக்கு. என்ன 1800 தானே முடியுது, பிரச்சனை இல்ல. அப்ப அதுவும் 100 பேர் 1 மாதத்துக்கு பாவிக்கலாம். உங்களுக்கு இரவுல வைக்கலாம். இரவுல மட்டும் ஒரு வைக்கிறது. அப்ப நீ ஒவ்வொரு இரவும் வச்சு மசாஜ் செய்து விடுவீரா? செய்து விடத்தானே வேணும். வாங்கி கொடுத்துலாம் ஜாதையும் செய்து விடத்தானே வேணும். என்ன அப்ப நாங்கள் இரவுல நல்லா பூசி மசாஜ் செய்துட்டு விடணுமா? ஆனா உண்மையில ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா அந்த 100 மில்லியன் விட பரவாயில்ல. பரவாயில்ல 50 மில்லியன் கட்டாது வேண்டது. கட்டா போத்துல பின்ன எங்களுக்கு மாத்திரக்கு சரி வராது. 50 மில்லியன் இந்த உள்ள காணவே காணாது. இது 100 மில்லியன் பரவாயில்ல. 1 மாதத்துக்கு பாவிக்கலாம். உங்களோட தலைமுடி பெரியாக்களே காணாது. இப்ப பாத்தீங்கன்னா நானும் வந்து என்னண்டா ஜோவேல பார்த்துதான் நானும் மாத்த போறேன். என்ன எனக்கும் தலைமுடி எனக்கும் சரியா கொட்டுப்படுதுதான். சீப்பால் அழுத்து அப்படித்தான் கொட்டுப்படுவேன். என்ன காரணம்டா, நான் முதல் வந்து தலைமுடியும் அயன் பண்ணி இருந்தேன். அந்த அயன் பண்றதெல்லாம் இப்ப எல்லாம் விட்டுட்டேன். அப்ப எங்கட எண்ணெய் தான் வைக்கிறேன் நான். அப்ப எனக்கு வந்து அயன் பண்ணிருந்து முடி ஐயோ இழுத்தா அப்படியே ஃபுல்லா அப்படியே தலைமுடிதான். அப்படி தலைமுடி எனக்கும் கொட்டுதுதான். ஜோவேல விட எனக்கு பரவாயில்ல, கொட்டினாலும் தெரியாது. நான் மெயின் வாங்கினது ஜோவேலுக்கு தான். ஜோவேல பார்த்துட்டு ஜோவேலுக்கு ஓகே முடி கொட்டாம இருந்துச்சுன்னு சொன்னா நானும் இதை வேண்டி யூஸ் பண்ணுவேன். நீங்களும் வைக்கலாம், பிரச்சனை. இது வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் வந்து இல்ல, எல்லாருமே வைக்கலாம். எல்லாருமே வைக்கலாம். அப்ப உண்மையாவே ஒரு ஜோவேல் இந்த ஒரு தலைமுடி பிரச்சனைக்காண்டி தான் இதையே நாங்கள் அவசரமா ஆர்டர் பண்ணி எடுத்தது. என்ன இதா அவசரமா ஆர்டர் பண்ணி எடுத்தது. மற்றது அதுலயும் என்ன போட்டிருந்தது, அவசரமாக முடி உங்களுக்கு அவசரமாக முடி வளரும் என்று சொல்லி. அப்ப அந்த ஒரு கேடிங்க பார்த்துட்டு இதைத்தான் எடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன் நானும். அவசரமா முடி வளரும், ஆனா 3 மாதத்துக்கு கட்டாயம் இது முடிய எடுக்கத்தாம 3 மாதத்துக்கு எடுத்து பாவச்சு பாப்போம். இது மாத்த தெரியுதா? ஆனா ஜோவில் வந்து என்ன போல இல்ல, ஒரு பொருளை வந்து பாவிச்சுன்னு சொன்னா பொறுமையா வந்து 2 மாதமோ 3 மாதமோ பாவிக்கும். ஆனா நான் அப்படி இல்லை, எதுவும் எடுத்தா அந்த கடைசி 1 மாதம் தான் பாவி பண்ணி வேலை செய்ய டாக்கன்னு விட்டுருவேன். ஆனா ஜோவில் அப்படி இல்லை, உண்மையாவே பொறுமையா இருந்து பாவிக்கும். அதனால நாளைக்கு எடுத்து கொடுத்துருக்கு, பிரச்சனை இல்லை. என்ன ஆனா இதுல விலை மடிச்சிருக்கேன் 1400 எண்ணெய் விலை 1400. இப்படி டெலிவரி சார்ஜ் வந்து 380 ரூபாய். மற்றது இடத்தை சொல்லிடுறோம், எங்க இருந்து வருது? இது எங்க இருந்து வருதுன்னு சொல்லி சொன்னா அம்பலாங்கூட இருந்தது. ஆனா ஸ்ரீலங்கன் தயாரிப்பு தானே, ஸ்ரீலங்கன் தயாரிப்பு தான் செய்யணும். அதோட பேர் வந்து அரபொய். அப்ப நாங்களும் இந்த எண்ணெய் வாங்கி இருக்கிறோம். இந்த எண்ணெய் வேண்டி ஜோவேலுக்கு வச்சு பார்க்கத்தானே போறோம். என்ன உண்மையாவே இந்த எண்ணெயால ஒரு பயன் ஒன்று கிடைச்சி சொல்லி சொன்னா மறுபடியும் உங்களுக்கு ஒரு வீடியோல நாங்க சொல்லுவோம் நிறைய பெரிய நன்மை இருக்குது. உண்மையாவே எல்லாருக்கும் வந்து இப்படியான ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. அப்ப இதுல இந்த எண்ணெயால ஒரு நன்மை கிடைக்குன்னு சொன்னா கட்டாயம் நாங்க சொல்லத்தானே வேணுமே, சொல்லத்தான் வேணும். இப்ப நிறைய பேர் என்னன்னு சொன்னா, நான் அது பாவிச்சேன், நான் இது பாவிச்சேன், நான் எனக்கு முடி வளர்ந்துருக்கு, இந்த எண்ணெய் வச்சதால எனக்கு வளர்ந்துருக்கான்ட்டு சொல்லிடணுமே தவிர அந்த ஆதாரமா உறுதிப்படுத்தி காட்டுறீங்க. ஆனா நாங்கள் இப்ப வச்சு எனக்கு உண்மையிலேயே இந்த முடி கொட்டுறது குறைவு உண்மையில வளருதுன்னு சொன்னா நாங்க காட்டுவோம், உண்மையா காட்டுவோம். கட்டாயம் ஜோவேல வீடியோ பாக்குறீங்க. ஆனா ஜோவேல வித்தியாசம் தெரியும் தானே. ஒரு 2 மாதத்துக்குள்ள இருந்தாலும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் தானே. 3 மாதம் தேவை இல்ல, கடைசி 2 மாதம் பண்ணாலும் தேவை. அப்ப நாங்களும் வந்து டெய்லி வந்து
எண்ணெயை வைக்கத்தான் போறோம். இந்த எண்ணெயால என்ன ஒரு பயன் வருதுன்றதையும் நாங்க பார்க்கத்தான் போறோம். அதையும் உங்களுக்கு நாங்க சொல்லுவோம். ஏன்னா உண்மையா பயன் தந்துச்சு, நன்மை உங்களுக்கு இந்த எண்ணெய் வந்து நன்மை தந்துச்சுன்னு சொல்லி சொன்னா கட்டாயம் உங்களுக்கு எண்ணெயை நாங்களும் சொல்லலாம். நீங்களும் அதை வாங்கி பாவிக்கலாம். நிறைய பேர் இப்படியான பிரச்சனைகளை இருக்கிறீங்க. நிறைய பேர் நிறைய எண்ணெய் எல்லாம் வேண்டி வச்சிருப்பீங்க. சில பேருக்கு நல்ல முடியா இருக்கும், சில பேருக்கு ஆரம்பத்துல இடையில இருந்து கொட்டுறதா இருக்கும். ஆனா அட்லீஸ்ட் ஒரு முடி வளராட்டியும் பரவாயில்ல, அந்த இருக்கிற முடி என்றாலும் கொட்டாம வளர்றதுன்ற விட இருக்கிற முடி எங்களுக்கு கொட்டாம இருந்தது அதே ஒரு பெரிய விஷயம் தான். சரி, அப்ப பாத்தீங்கன்னா இதான் நாங்க எடுத்த எண்ணெய். அப்ப நாங்க என்னென்ன பிரச்சனைக்காக இதை பாவிக்கலாம்ன்றதை உங்களுக்கு நாங்க சொல்லியிருக்கிறோம். இந்த எண்ணெயை நாங்க உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். அதோட இப்ப இன்றைக்கு இரவுல இருந்து நாங்க ஜோவிலுக்கு வைக்க போறோம். இப்ப வச்சா என்ன இப்போ நான் கொஞ்சம் லேட் ஆகட்டுக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முதல் தான் நடக்க சொல்லி கிடாக்கு. அப்போ இப்போ பின்னாடி டைம் தானே கொஞ்சம் லேட் ஆகிவிட்டு வைப்போம். என்ன ஆனால் உண்மையில ரோஷானி இப்படி ஓட பண்ணி எடுத்து எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. உண்மையில எனக்கும் சரியான கவலை, தலைமுடி கொட்டுறது அப்படி என்னாச்சு. உண்மையில கிடைச்சி எனக்கு ஒரு சந்தோஷம். அப்போ நாங்கள் இதை வச்சு நாங்கள் பாவிக்க போகிறோம். இதை பாவிச்சுட்டு இதில் எது நன்மை கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி கட்டாயம் உங்களுக்கு தெரியும். அதை சொல்லுவோம் நாங்கள். என்னன்னு சொன்னால் நிறைய பேர் உண்மையில எல்லாருக்குமே பிரச்சனை முடிதானே. வெடியலுக்கு அது ஒரு கவலையா இருக்கு. கவலைதான். பொடியலுக்கு இப்ப இல்லையா இருக்குன்னா 2 பேருக்குமே தான் குட்டுறது கூட தடவை இல்லை. சரி, அப்ப நாங்க இது சம்பந்தமா கதைச்சாச்சு. இனி அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா நாங்களும் இன்றைக்கு நம்மளோட பாட்டு பாடி கண்ணனால அப்ப இன்றைக்கு ஒரு பாடலை நாங்க உங்களுக்கு தரப்போறோம். இன்னைக்கு ஒரு பாட்டை நீங்க கேட்டு ரசிக்கலாம். கண்ண நாளைக்கு போறோம். சரி, நாங்க பாடுவோம். அப்ப பாத்தீங்கன்னா நாங்களும் வீடியோவை முடிச்சு கொள்ள போறோம். சரி, எங்களோட வீடியோ பாக்குற நீங்க லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப். எங்கள் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கிறோம். பாய்.